பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை நங்கநல்லூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நங்கநல்லூர். வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கும்ப்பா. அதாவது நம்ம பாரம்பரியம் நம்ம எதெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அதை எதையுமே நீங்கள் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க. கொலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடு ஃபுல்லாக கொலு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே ஒரு கோவில் செட்டப்பில் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா. ஸோ அதே மாதிரி கோலம்ன்றது ரோட்டில் போட்டால் அலைஞ்சிருந்த காரணத்தில் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக பெருசாகி போட்டிருக்கீங்க. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக இது போடுறதுக்கு 2 hours. இது நாங்கள் மட்டும் போடலை, பசங்க அவங்களுடைய ஃபுல் இது அவங்களோட அவங்க இல்லைன்னா இது போட்டிருக்க முடியாது. இன்னைக்கு வீட்டில் வர எல்லா ஜென்ரேஷனுமே இந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும் அவங்க பொண்ணு. ஏன்னா லாஸ்ட் டைம் கொலுக்கு வரும்போதே அதை பற்றின அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த இந்த கோல போட்டியிலையுமே அவங்க பங்கெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷனாக நீங்கள் அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அது எல்லாம் கடவுளுக்கு சமர்ப்பணம், அவ்வளோதான். ஏன்னா அவரோட இது, அவர் கொடுத்த உலகம் அவரோடது டெடிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான். அவருக்கு ஒரு டெடிகேஷன், நம்மளுக்குன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் அவருக்கு, அவ்வளோதான். சரி, இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்கு என்ன காரணம், ஐடியா இருக்குங்களா? இல்லை, கோலம் போடுறதுக்கு காரணம் இன்னொரு, அதாவது சுபம் நடக்கும். இன்னொன்று, கோலம் போடுறதுக்கு மெயினாக இந்த 30 நாளுமே மார்கழி மாதம் அதில் பூசணி பூ வைப்பா. அது பூசணி பூ ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு பிள்ளையோ பொண்ணோ இருக்காங்கன்ற அர்த்தத்துக்காக வைப்பாங்க. ஆமாம், அந்த வீட்டில் அப்போல்லாம் அந்த காலத்தில் கிராமத்துலலாம் அப்படி தான் வைப்பாங்க. ஏன்னா வச்சாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு பொண்ணோ பிள்ளையோ இருக்குது, நம்ம கண்டிப்பாக பொண்ணு கேட்க போகலான்ற ஒரு உரிமையோடு வருவாங்க. இப்போ தான் ஜாதகம் பார்க்குறாங்க, மேட்ரிமோனி அப்படிலாம் வந்திருக்கு. பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. சாணியில் அந்த பூவை வச்சோம் அப்படின்னா அந்த பூசணி பூ சொல்லுவாங்க இல்லையா, அது வைப்போம். அது வச்சோம் அப்படின்னா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று சுபத்துக்கு போடுறது நல்ல, இன்னொன்று எறும்பு எல்லாம் சாப்பிட்டா நல்ல விசேஷம். ஆமாம், ஏன்னா ரிஷிகள்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எறும்பு மூலயமா ரிஷிகள்லாம் வருவாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க, பெரியவங்கள்லாம் வருவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்றதே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. காலையில் நல்லா குளிச்சு மங்களகரமாக இருக்கீங்க. ஹாப்பி பொங்கல். எனிவே முதல்ல அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஹாப்பி பொங்கல் விஷஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. உங்கள் பேர் சொல்லுங்க. உமா மகேஸ்வரி சந்திரசேகரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா அழகாக சிரிச்சுனே இருக்கீங்க. நல்லா கலர் கொடையெல்லாம் போட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 hour. ஹெல்ப் பண்ணாங்களா யாருமே கிடையாது, தனியாக இண்டிவிஜுவல் சோலோவாக போட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படிங்க மேம்? கையிலே போட்டுட்டீங்களா இல்லை ஏதாவது அச்சு மாதிரிங்களா? டாட்ஸ் போட்டு கையால் போட்டு இல்லை, நான் அந்த மேலே இருக்க அந்த பார்டர் மாதிரி கேட்குறேன். பார்டரும் கையால் தான் போட்டேன், எல்லாமே கையால் போட்டது தான். கோலம் போட்டுட்டு வசனம் எழுதியிருக்கீங்க. ஆமாம், அது யார் சொன்னது இல்லை உங்களுக்கு ஓனாவே தோணும்? இல்லை, நான் ஒரு 20 வருஷமாகவே கோலப்போட்டியில் கலந்து நிறைய ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். அது என்னோட ஹேபிட்டாகவே வச்சுக்கலாம். ஆபீஸில் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால் எனக்கு கோலம்னா எங்கே இருந்தாலுமே நான் அந்த காம்படிஷனில் கலந்துக்கணுங்கிற எண்ணம் உண்டு. ஸோ நம்ம என்ன ரீசனுக்காக மார்கழியில் மட்டும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கலர் கோலம்லாம் போடுறோம்? அது ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் ஓசோன் படலம் அன்றைக்கி அதிகமாக இருக்கும், ஓசோன் வாயு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த மார்கழி மாதத்தன்னைக்கு வெளியில் போடும்போது நமக்கு ஹெல்த் வைஸாக நமக்கு நல்லது நடக்கும். சூப்பர். இது நம்மளோட பாரம்பரியமும் கூட. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க ஜிஆர்டியில். ஸோ அதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. உங்க பேர் சொல்லுங்க. சாரதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ஹாய். ஹாய். என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. எந்த ஸ்கூல்? டிஏவி பாபா ஸ்கூல். யார் கோலம் போட்டது? இது பாட்டி. அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா மட்டும் கலர் போட்டாங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீயான்ஸ். எத்தனை மணிக்கு ஏஞ்சிங்க இன்னைக்கு? இன்னைக்கு 6 o'clock. வெரி குட். நீ ஹெல்ப் பண்ணீங்களா?
ஆ என்ன பண்ணீங்க? டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்க. ஆ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீவித்யா. நான் நல்லா இருக்கேன். நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கு உங்களோட கோலம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? இது ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். மார்கழிக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கோலம் போடுறோம்? எல்லாருமே போடுறதுனால நம்மளும் பார்த்தா ஒரு நன்னா இருக்குல்ல. ஹாப்பினஸ். மார்கழி மாதம் வந்து தியாகராஜ உற்சவம்லாம் நடக்கும். அந்த பாட்டு வைபவத்தை வந்து கோலாட்டம், கும்மி, பாகவதம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம் வாசலில். இது வரும் நம்மளுக்கு பிக்ஷை எடுத்து வருவாங்க காத்தால பிராமண சங்கத்தில். அப்போ கோலாட்டம் இதெல்லாம் பண்ணும்போது லேடிஸ் நம்ம இதில் கோலம் வந்து ஒரு மகத்துவம். மகாலட்சுமியை வீட்டு வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்து அந்த மாதிரி நம்ம சிறப்பாக வழிபட்டோன்னா நமக்கு அது ஐதீகம். முன்னோர்களால் கோலத்துலேருந்து வீட்டு வாசல்லேருந்து மகாலட்சுமியை கூட்டின்னு. என் பேரும் வித்யா தான், வித்யா ஸ்ரீனிவாசன். நாங்கள் எல்லாம் 43வது தெரு நங்கநல்லூரில் இருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே இருக்கோம். ரொம்ப அழகாக கோலம் போட்டீங்க. அவங்க கோலம் போடுறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். டெய்லி நம்ம கோலம் போட்டால் லேடிஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி மென்டல் ஹெல்த் அண்ட் ப்ளசன்ட்னஸ். மார்னிங் இதை பார்த்தாக்க கலர்ஃபுல்லாக ஒரு சந்தோஷம் பார்த்தாலே. ஸோ அதை நார்மலாக கோலம் போடுவாங்க. நிறைய பேர்ட்டு கேட்டோம்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து எதுக்கு நம்ம இந்த செயலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் ஜிஆர்டிலேருந்து அதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னி டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. உங்க பேர் சொல்லுங்க. வேதா. ரொம்ப நல்லா இருக்கேன். இருக்காங்க காலையிலேயே. சூப்பர். எத்தனை புள்ளி வச்சு கோலம் போட்டீங்க? இது 13 புள்ளி. 13 புள்ளி. நான் டெய்லியே 30 நாளும் போட்டோம். 30 நாள். சரி, மார்கழியில மட்டும் இவ்வளோ ஒரு கலர் கோலமா இதை கொண்டு இது வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம். இது ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை வேண்டி நோம்பு நோட்டதுனால நம்ம வந்து அதை கொண்டாடுறதுக்காக 30 நாள் எழுந்து திருப்பாவை சொல்லிட்டு கோலம் போட்டு நம்ம கொண்டாடுறோம் இதை. ஸோ இது நீங்கள் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களோட இன்ஸ்பயர்? என்னோட அம்மா ரொம்ப நல்லா கோலம் போடுவா. அவாட்டேருந்து தான் கற்றுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அதை யாருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க? என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ நம்ம பாரம்பரியமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கல்ச்சரில் மட்டும் தான் கோலம் போடுறது, சாரி கட்டுறதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எப்போவுமே நீடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜிஆர்டி வந்து இது முன்னெடுத்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மட்டும் நிறுத்திக்காமல் உங்கள் பசங்களுக்கு இது சந்ததியாக வளரணும். இது எதுவும் நின்று போகக்கூடாது. அதுக்காக ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் ஜிஆர்டியில் வாங்கிக்கோங்க. ஓகேம்மா. வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னி டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நான் டாக்டர் எஸ் கனகவல்லி. பொங்கல் பொங்கியாச்சா? இல்லை, நம்ம தான். ஓகே மேம். இது எப்படி காலைல எழுந்துச்சு நல்லா பொங்கல் பானையெல்லாம் போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வாசலில் போட்டு அடுத்து வீட்டில் தான் பொங்கல், கரெக்டுங்களா? ஸோ என்ன காரணத்துக்கு மார்கழியில் இந்த மாதிரி ஒரு கோலம் போடணும்னு ஐடியா இருக்கா? அதாவது அந்த காலத்தில் நிறைய காரணங்கள்னால இந்த கோலம் போடுற வழக்கங்கள்லாம் வச்சுருந்தாங்க. முதல்ல காலங்கத்தால் எழுந்து எப்போவுமே வீட்டை க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் முக்கியமான ஒரு இது பழக்கமாக இருந்தது. அதுவும் மஞ்சள் பொடி போட்டு அந்த காலத்தில் மண் தரையெல்லாம் இருந்தது இல்லையா, சாணி மஞ்சள்லாம் போட்டு அந்த இதை செட் பண்ணி தரை பூசி இது பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை உங்கள் ஜென்ரேஷனில் அடுத்து யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், என்னோட மாட்டு பொண்ணு எல்லோரும் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம், அது அவங்க தான் பண்ணாங்க. இவங்களும் இது பண்ணிவிட்டு இப்போ குழந்தையோடு இருக்கிறதுனால அவங்களால இப்போ வர முடியல. ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரியும் அதுக்கு பொங்கல் வச்சு மாடு வரைஞ்சி நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன கிஃப்ட் ஜிஆர்டிலேருந்து வாங்கிட்டோம். நன்றிம்மா. தேங்க்யூ. வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் பிரேமா ஜனார்தனன். நங்கநல்லூரில் 84வது வருஷத்துலேருந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட்லாம் 66லேருந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ ரொம்ப எங்களோட ஊரே நங்கநல்லூர் தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இது தான். எல்லா கோவில்களும் இருக்கிற ஊரில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகத்தில் அத்தனை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் திடகாத்திரம், எல்லா குழந்தைகளும் நல்லபடியாக நல்லா படித்து முன்னுக்கு வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு நல்ல சந்தோஷமாக அந்த குழந்தைகள் அவளோட வாழ்க்கையை நடத்தணும். பொங்கல் தின நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.
ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ எங்களால் ஆனதை எங்களோட இந்த வயசுக்கு நாங்கள் ஏதோ போட்டு. ஆக்சுவலாக கோலம் போடுன்றது பாரம்பரியமாக பண்ணாது, சின்னதோ பெருசோ நம்ம கடைபிடிக்கிறோம்ல. ஸோ அதுக்காக தான் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காம்படிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. சின்ன குழந்தைகள்லாம் இதை பார்த்து நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கமலா. எப்படி இருக்கீங்க? அரைவல் இந்த ஃப்ளாட்டுக்கு. அப்படிங்களா? ஆமாம், 1 month ஆகுது. 1 month ஆகுதுங்களா? பரவாயில்லைங்களே. ஆக்சுவலாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் கொடுத்த சாரியை கட்டியிருக்கீங்க, அழகாக. அதனால் பார்க்கும்போது அப்படி தெரியல, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே, சரி, நம்ம எதுக்கு மார்கழியில் கோலம் போடணும்னு ஐடியா இருக்கா? இது சுவாமிகளுக்காக மெயினாக உள்ளது. காலங்காட்டால் எந்தனே ஆமாம் போட்டால் மங்களகரமாக இருக்கும், அதுக்காக. ஓகே மேம், அதாவது நம்ம பாரம்பரியமாக ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நம்ம கோலம் போடுறோம். இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் ஜிஆர்டியோட நோக்கமும். ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, வணக்கம். நங்கநல்லூர் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அமராவதி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, உங்கள் பேருங்க? கௌரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். உங்கள் பேரு? வசந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்க. என் பேர் சிவா. ஓகே, ஹாப்பி பொங்கல். என்ன பண்ணுறீங்க? நான் 10th படிக்கிறேன். 10th படிக்கிறீங்க. ஸோ உங்கள் வீடு எப்போவுமே லேடிஸ் தான் கோலம் போடுவாங்க. இந்த டைம் வந்து உங்களையும் கோலம் போட வச்சிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? நல்லா தான் நான் போட்டேன். அதனால நான் போட வச்சிட்டாங்க. அவங்களே போட சொன்னாங்க, நீங்களே? நானே தான் போட்டேன். நீங்களே. சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. சந்தோஷ். என்ன படிக்கிறீங்க சந்தோஷ்? 9th படிக்கிறீங்க. சூப்பர் மேம். உங்க பேர் சொல்லுங்க. கவிதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். அது ஆமா, அது வந்து 5 புள்ளி தான் வச்சு, அது சந்து புள்ளி வச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கணும் நமக்கு தோன்றது, அவ்வளவுதான். உங்க பேர் சொல்லுங்க சார். உங்கள்ட்ட தான் சார் கண்டிப்பா நான் பேசி ஆகணும். உங்க பேர் சொல்லுங்க. சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா வந்து எல்லாருமே லேடிஸ் அப்படின்றத காமிக்கிறதுக்கு புள்ளி வச்சு கோலம் போட்டுருக்காங்க. ஆனா நீங்க தனித்துவமா இருக்கணுன்றதுக்காக நல்லா டிராயிங் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நேரம் எடுத்துக்கீங்க? டிராயிங் பண்றதுக்காக பண்ணேன். உங்களுக்காக தான் பண்ணது டிராயிங். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க சார்? அது ஒரு 10 minutes ஆச்சு. 10 minutes ஆச்சுங்களா? சார், என்ன ஒரு ரீசன்காக நம்மலாம் மார்கழியில கோலம் போடுறவங்க யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? மார்கழியில ஏன் கோலம்? காற்று வந்து நல்லா கிடைக்கும். அந்த ஏர்லி மார்னிங் காற்று இருக்கு இல்லையா, அதனால தான் நம்மளுடைய ஓல்டன் டேஸில் நம்ம பெரியவாள்லாம் வந்து போட்டது. இப்போ வந்து நமக்கு அந்த கிடைக்கல, பட் இட்ஸ் அ சான்ஸ். அவங்கள மாதிரி மீடியாக்காரங்களாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. வென் வி கெட் இன் டு அ காம்படிஷன் வில் பி வெரி ஹாப்பி. ஒரு போட்டினாலே நான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வாங்கப்பா அப்படின்னு, திஸ் இஸ் அ குட் சான்ஸ் அண்ட் யூ ஆர் மேக்கிங் அஸ் டு டூ எக்ஸசைஸ் இன் த மார்னிங். அவங்களால தான் நாங்கள் குனிஞ்சு நிமிந்து அந்த ஒரு 1/2 hour 20 minutes வந்து இதை நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நாங்களாம் ஸ்டிக்கர்ஸ் தான், நீங்கள் மேலே வந்திருப்பீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், எவ்வளோண்டு சந்து இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த ப்ரீஸ், அந்த ஏர்லி மார்னிங்கோடைய அந்த காற்று வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் மெயின். ஸோ அதுக்காக போடுறது. இட்ஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ. வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு போடுறது யோகாசனம் பண்ணுற மாதிரி தானே. ஸோ வெல்கம். ஸோ வந்து நம்ம எல்லா நாட்களுமே கோலம் போடுவோம். ஸோ நீங்கள் யாரை பார்த்து கோலம் போட ஆரம்பிச்சிங்க? நம்ம கடவுளை பார்த்து தான் நம்ம கோலத்தை போடுவோம். கடவுள் தான் முதல் இன்ஸ்பயர் பண்ணவங்க. வீட்டில் உங்கள் அம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பெல்லாம் இருப்பாங்கல்ல. அக்கா தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து. அப்படிங்களா? எனக்கு பிராக்டிஸ் நிறைய கோலம் நோட்டில். எவ்வளோ வருஷமா கோலம் போடுறீங்க? எனக்கு எல்லாமே கோலம் போட தெரியும். ஓகே, ரொம்ப வருஷமா அம்மாக்கு நான் தான் சொல்லி கொடுக்குறது. பார்த்தீங்களா? சூப்பர். ஸோ இப்போ வந்து கோலம் போட்டு நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தில் இதை ஒன்று சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த பாரம்பரியம் அழியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த காம்படிஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் நாங்கள் அந்த மந்த் ஃபுல்லாகவே. பட் இப்படி குடும்பமாக சேர்ந்து ஒரு அழகாக கோலம் போட்டிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் ஜிஆர்டிலேருந்து அதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எனவே ஹாப்பி பொங்கல்.
உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை நங்கநல்லூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நங்கநல்லூர்.